அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது வெளியிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதுல எந்தெந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025-26 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது வெளியிட்டு வருகிறார். இந்த பட்ஜெட்டில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. வருமான வரி சட்டம் எளிதாக்கப்படும். நடுத்தர வர்க்கத்தினருக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வரி சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு தனிநபரின் ஆண்டு வருவாய் ரூபாய் 12 லட்சம் வரை இருந்தால் வருமான வரி கிடையாது. தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பில் மிகப்பெரிய மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய சலுகையாக இருக்கும். அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு பெறுவார்கள். இதன் மூலம் வருமான வரி உச்ச வரம்பு 7 லட்சத்தில் இருந்து 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு வரி விலக்கு ரூபாய் 50,000 இருந்தது. தற்போது 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீட்டிப்பு. வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்ச வரம்பு ரூபாய் 6 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2 சொந்த வீடுகளுக்கு வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் 36 வகை மருந்துகளுக்கு சுங்க வரி முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. மேலும் 6 வகை மருந்துகளுக்கு 5% வரையில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தை விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் 50,000 வரை வரி பிடித்தம் கிடையாது. கப்பல் கட்டுமானத்துக்கான சலுகைகள் மேலும் 10 ஆண்டுகளுக்கு தொடரும். பின்னாடுகளுக்கு இறக்குமதி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் மின்சார வாகனங்கள் விலை குறைகிறது. லத்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும். லத்தியம் பேட்டரிகளின் வரி விலக்கு உள்ளிட்ட அறிவிப்புகளால் மின்சார வாகனங்கள் மற்றும் செல்போன் விலைகள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீடு. 1 கோடி பகுதி நேர பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும். பொருள் விநியோக சேவையில் உள்ள டெலிவரி ஊழியர்களுக்கும் மின்னணு அடையாள அட்டை வழங்கப்படும். ஒப்பந்த ஊழியர்களை சமூக நலத்திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்படும். விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோபேஸ் இயக்கம் உருவாக்கப்படும். சுற்றுலா துறையில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 20,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். புற்றுநோய் சிகிச்சை மையங்கள். அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் உருவாக்கப்படும். குறுகிய கால கடன் தொகை அதிகரிப்பு. கிசான் கடன் அட்டைகள் மூலம் 7.7 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி தொகை திட்டம் மூலமாக வழங்கப்படும் குறுகிய கால கடன் 3 லட்சம் முதல் 5 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. மருத்துவ படிப்பு கூடுதல் இடங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு 75,000 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்த நிதியாண்டில் மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 இடங்கள் உருவாக்கப்படும். நாடு முழுவதும் மேல்நிலை பள்ளிகள் சுகாதார நிலையங்களுக்கு பாரத நெட் மூலம் பிராட்பேண்ட் வசதி செய்யப்படும். மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டல் துறையில் வழங்க திட்டம். விவசாயிகளுக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் கடன். கிசான் கிரெடிட் கார்டு மூலம் 7.7 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். கிசான் கடன் அட்டை மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் வசதி அளிக்கப்படும். கூட்டுறவு துறைக்கு கூடுதல் கடன் வசதி அளிக்கப்படும். புத்தாக்க நிறுவனங்களுக்கு கடன் வட்டியில் சலுகைகள் அளிக்கப்படும். கிராமப்புறங்களில் கூடுதலாக 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் அமைக்கப்படும். தபால் நிலையங்கள் மூலம் ஊரக பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம்.